மக்களே செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஜாபு, ஸ்டெனோகிராஃபர் வேலை, டாக்ஸ் அசிஸ்டன்ட் வேலை, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற வேலை. இதுக்கு எல்லாத்துக்குமே சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56,000 வரைக்குமே கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு. இன்னும் டாக்ஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கெல்லாம் 81,100 வரைக்குமே சம்பளம் தராங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பை நம்ம விடலாமா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன கேட்குறாங்க, என்னென்ன தருவாங்க அப்படின்றதுமே தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உதவாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லாருமே நல்லபடியாக இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வேலைக்கு எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த கேடர் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர், டாக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த 3 வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு பூனே ரீஜனில் இருந்து இதை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷனை இங்கே டீட்டெயில்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷனு என்ன, கேம்ஸு, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வேகன்சி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 15/9/2026. ஓகேங்களா மக்களே. ஸோ வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் வேலைக்கு 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் 25,500 81,100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு 40 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. லெவல் 4 சம்பளம் 25,500 81,100 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஎஸ் வேலை வாய்ப்புக்குமே ஆட்களை எடுக்கிறாங்க. 39 பேரை வேகன்சிஸ் இருக்குது எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. 18,000 56,900 வரைக்கும் சம்பளம் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 85 பேருக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க மக்களே. அதுக்கு போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் வெல்வர்ஸ்டாக இருக்கிற மக்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக நீங்கள் யூனியன் டெரிட்டரியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷனு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போர்டை இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு வேலை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டனு, பாஸ்கெட் பாலு, பாக்ஸிங்கு, பிரிட்ஜு, கேரம், செஸ், கிரிக்கெட், ஹாக்கி, கபடி, பாரா ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால், ரெஸ்லிங், யோகாசனா இதெல்லாம் தெரிந்து உங்களுக்கு உடனே வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஆண்களே எடுக்கிறாங்க, பெண்களே எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அத்லெட்டிக்ஸில் 10 ஆண்கள் 10 பெண்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்மிண்டன் ஆடுறவங்களுக்கு 1 ஆண் 1 பெண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ்கெட் பாலில் பெண்களுக்கு முன்னுரிமை 5 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. பாக்ஸிங்கில் ஆண்களுக்கு 1 பெண்களுக்கு 1. பிரிட்ஜ் அப்படின்ற விளையாட்டு போட்டியில் ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 2. கேரம் அப்படின்ற போட்டியில் ஆணுக்கு 1 பெண்ணுக்கு 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செஸ்லையும் ஆண்களுக்கு 1 பெண்களுக்கு 1ன்ற மாதிரி வேலைக்கு எடுக்கிறதாக தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. கிரிக்கெட்டில் ஆண்களுக்கு மட்டும் 6 வாய்ப்புகள் இருக்குங்க. ஹாக்கியில் ஆண்களுக்கு 5 வாய்ப்பு, கபடியில் ஆண்களுக்கு 6 வாய்ப்பு, பாரா ஸ்போர்ட்ஸில் ஆண்களுக்கு 3 வாய்ப்பு, பெண்களுக்கு 2 வாய்ப்பு. ஸ்விம்மிங் அப்படின்ற கேட்டகரியில் ஆணுக்கு 1 பெண்ணுக்கு 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேபிள் டென்னிஸ்லையும் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 2 அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. டென்னிஸ் விளையாட்டுலையும் ஆண்களையும் எடுக்கிறாங்க, பெண்களையும் சமூகமாக. இந்த விளையாட்டில் ஆண்களில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பெண்களில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குங்க. வாலிபாலில் ஆணுக்கு 6 பெண்ணுக்கு 6 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்லிங்லேயும் ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 2 வேகன்சி. யோகாசனால 1. ஸோ டோட்டலாக 36 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 49 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா 85 வேகன்சி சரிசமமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவார்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னலாக நீங்கள் விளாண்டுருக்கீங்க, நேஷ்னல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன், அப்புறம் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி, இதில் எதுவும் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் எல்லாம் இருக்குங்க. இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃப் வேலைக்கு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ன்ற வேலைக்குமே 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே.
அடுத்தது ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நேம் ஆஃப் பொசிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடம் கொஞ்சம் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அதாவது 37 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. சரிங்களா? இதே இது வந்து ஓபிசி கேட்டகரிக்கு வரவங்களுக்கு 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தெளிவாகவே. ஸ்டெனோகிராஃபர் வேலைக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், டாக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டிகிரி படித்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா www.incometaxindia.gov.in அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு போனாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இருக்கா அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 200 இருக்குங்க. 200 கட்டி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட வேலை வாய்ப்பு. இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.